ஓகே, வழக்கம் போல நம்ம வீக்கெண்ட்ல எப்பவுமே 4 நாள் லீவ் வந்துச்சுன்னா கொச்சன்னு நம்ம தமிழ் சினிமாவில் படத்தெல்லாம் இறக்கிடுவாங்க. ஆனா இந்த வாட்டி அப்படி இல்லாம ஒரு 2 படம் ஃபைட்டு இறங்கியிருக்கு. நம்ம அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் வந்து சிங்கப்பூர் சலூன். எப்படி இருந்துச்சு நம்ம ஜாக் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்ட்ரோ கொடுப்போம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாஸ். தடடடைங். சிங்கப்பூர் சலூன், அதாவது நம்ம ஆர்ஜே பாலாஜி ஹேர் ஸ்டைலிஸ்டா, அதாவது பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்டா ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பேஷனுடைய தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கனவா வச்சிருக்கிறாரு. அவர் பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்டா ஆனா அப்படியே பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்டா ஆனாரு அப்படிங்கிறது அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செம்மையா கொண்டு போயிருந்தாங்க. அதை பார்த்து நமக்கே மோட்டிவேஷன் ஆச்சு. எப்படின்னா சூரிய ரிப்போர்ட்டர் படத்துல பார்த்துட்டு எப்படி நமக்குலாம் அப்படியே மாதிரி ஃபயரா இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. போய் அடிப்பானு எல்லாரையும் அப்படி அந்த அளவுக்கு இருக்கும். அப்படி இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் வரும்போது தான் தெரிஞ்சு. ஆனா படத்துல என்ன பிரச்சனைனா, நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்து அவர் செலக்ட் பண்ற ஸ்கிரிப்ட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையுமே கிளியரா இருக்கும். அது ஒரு சாமானியமா நார்மலான ஒரு பீப்புளுக்கு நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஸ்கிரிப்டை தான் அவர் சூஸ் பண்ணி நடிப்பாரு ஆர்ஜே பாலாஜி. ஆனா இந்த ஸ்கிரிப்ட்ல என்ன ஆச்சுன்னா, அவர் ஒரு சூப்பர் ஹீரோ லெவலுக்கு போயிட்டாரு. வேற எங்கேயோ போயிட்டாரு இந்த ஸ்கிரிப்டை டச் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டேக் ஆஃப் பண்ணது பாத்தீங்கன்னா சக்திராஜ் தான். அவர் கேரக்டர் மட்டும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். இல்ல அவ்வளவு காண முடியாது. சத்யராஜும் சரி, அந்த சைல்டு வச்சு கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து எப்படி அவங்க வளர்ந்தாங்க, எதனால இவரு ஹேர் ஸ்டைலிஸ்டா ஆகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஒரு நார்மல் ஒரு ஸ்பீட்ல சொல்லிட்டு போனாங்க. செகண்ட் ஹாஃப் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வச்சிட்டாங்க. அடிச்சு சார் போயிட்டே இருக்கு. அதுவும் இல்லாம என்னப்பா, ஒரு தலைவர் வந்து கேமியோ ரோல் எல்லாம் பண்றாரு. அவர் படத்துக்கு நிறைய பேரை கேமியோ ரோல் கூப்பிடுவாரு. இன்னும் உங்க தலைவர் வேற ஒரு படத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. லோகேஷ் கனகராஜ் தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் படத்துல லாஸ்ட் படத்துல சரியான கேமியோ அமையல சொல்லிட்டு அவரு வேற ஒருத்தர் படத்துல போய் கேமியோவா பண்றாரு போல இருக்கு. படிய கலாயிர வாழ. அது மட்டும் இல்ல, நம்ம தளபதி நடிச்சிருக்கிறாரு. இருக்கிறாரு கேமியோ ரோல்ல. தளபதி நடிச்சிருக்காரு. கண்டிப்பா போய் பாருங்க. இது வந்து சர்ப்ரைஸ், நாங்க வந்து ஸ்பாயிலர் பண்ணிட்டோம். வெரி சாரி. யாருமே இது சொல்ல மாட்டாங்க ரிவ்யூல கூட, நாங்க சொல்றோம். அப்புறம் ஜீவா வந்து நடிச்சிருக்கிறாரு. அவரும் ஒரு சின்ன இல்ல, அவரு உண்மையா அவரு சும்மா வந்துட்டு கூட போயிருக்கலாம். நடிப்புன்னு ஒண்ணு காமிச்சு அது ஒரு பண்ணிருக்காரு. அது ஏன் பண்ணாருன்னு எனக்கு உண்மையா தெரியல. அதுக்கப்புறம் முருகனாக நம்ம அரவிந்த் சுவாமி நடிச்சிருக்கிறாரு. நன்றாக பார் என்னையா யார் என்று தெரியவில்லை, நான்தான். நன்றாக பார் என்னையா யார் என்று தெரியவில்லை அப்படின்ற மாதிரி இருக்கு அவரோட கேரக்டர். ஓப்பன் ஆகும்போது தெரிஞ்சிச்சு இந்த கேரக்டர் வந்து ஒரு தெய்வ பிறவி அப்படிங்கிற மாதிரி. தெய்வ பிறவி. அதுக்கப்புறம் இந்த கிராபிக்ஸ் ரொம்ப ஒஸ்டா தான் இருந்துச்சு. அதை சொல்லி ஆகணும். பச்சைக்கிளியா இருக்கட்டும். அப்புறம் அந்த பில்டிங் இடிஞ்சு விழுது. நீங்க சும்மா இந்த நியூஸ்ல போறதை எடுத்து கூட வீடியோவே போட்டிருக்கலாம். பில்டிங் இடிஞ்சு விழுந்துச்சு அப்படின்னு கட் பண்ணி முடிச்சிருக்கலாம். அதை கிராபிக்ஸ்ல காட்டுறன்ட்டு ரொம்ப மோசமா பண்ணி வச்சிருக்காங்க செகண்ட் ஹாஃப். சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அரவிந்த் சாமி வருவாரு, நீ இந்த இடத்துல பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஆலமரம் இருந்துச்சு, அந்த கிளிகள்லாம் நிறைய வாழ்ந்துட்டு இருந்துச்சு, அப்போ அந்த கிளிகள்லாம் செத்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அது சாப விமோச்சனம் மாதிரி இருக்கும். அது நடக்கிற ஒரு சீன் இன்டர்மிஷன்ல, அது அவங்க படத்தை பார்த்தா அவங்களுக்கு புரியும். அந்த சாபம் எல்லாம் போன மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்வுல இருந்து மீண்டு வந்துதான் செகண்ட் ஹாஃப் அப்படியே நடக்குது. இப்போ நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தர் நல்லா ஒரு ஹை கிளாஸா வந்து ஒரு சலூன் கட்டுறாரு. நமக்கு தங்கறதுக்கு வீடு இல்லை அப்படின்னா அந்த சலூன் வாசல்ல போய் குடிசை போய் தங்குவியா? நாங்க தங்குவோம் அப்படின்னு படத்துல காமிச்சிட்டாங்க. அது இல்லாம செகண்ட் ஹாஃப் வந்து டக்குன்னு ஒரு திடீர்னு ஒரு மோட்டிவேஷனல் ஹைல போறாங்க, திடீர்னு ஒரு லோல வராங்க. அவங்க பாட்டு படத்தை கொண்டு போறாங்க. டக்குன்னு ஆடியன்ஸ் எல்லாம் இல்ல எல்லாம் டிமோட்டிவேட் ஆக, இல்ல நீங்க டக்குன்னு மோட்டிவேட் ஆக அப்படின்ற மாதிரி பண்றாங்க. டக்குன்னு ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு விஷயத்தையுமே பண்ணி ரொம்ப மிக்ஸ்டா கொடுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அதாவது நம்ம எப்படி சொல்றது, நம்ம கோகுல் டைரக்டர், அவர் வந்து ரவுத்திரம் படம் ஃபர்ஸ்ட் படமா இருக்கும். அதுக்கப்புறம் எதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, அப்புறம் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட், எவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க ஆடியன்ஸ். காமெடியா இருக்கும். இதுல என்னன்னா காமெடி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கு. செகண்ட் ஹாஃப் எல்லாம் ரோபோ சங்கர் எங்க போனாரு தெரியல, துரத்திட்டாங்க அவரெல்லாம். இல்ல அவரு கூடமே எனக்கு தெரிஞ்சு பெருசா ஸ்கோப் இதுல பண்ணலன்னு நினைக்கிறேன். சும்மா அங்கங்க வந்து லைட்டா ஒரு காமெடி பண்ணிட்டு போயிட்டாரு. ஓவரால் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா இருந்துச்சு. அது ஏதோ ஒரு வேற படங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.
செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு நிறைய விஷயம் வந்து. அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஆப்போசிட்டா இருக்கும் செகண்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் நம்பி உக்காந்துட்டு இருப்பாங்க சில பேர், டே எப்படா முடியும் படத்தை சீக்கிரம் முடிங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்காகவே போய் தியேட்டர்ல போய் படத்தை பார்க்கலாம்ன்ற அளவுக்கு இருக்கும். ஆனா அப்படிதாங்க இருந்தாங்க, அப்படி சைலண்ட் ஆயிட்டாங்க எல்லாருமே. தளபதியை காமிச்சாங்க பாருங்க, அங்க எங்க தளபதி செமையா இருந்துச்சு அவருக்கு. நீங்களும் போய் பாருங்க, தளபதியை பாத்தீங்கன்னா வந்து கமெண்ட். ஓவரால் படம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க கூடாதுன்னு விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட போய் பாருங்க. இல்ல ஃபேமிலியா போய் பார்க்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ஜாய் பண்ணி பாக்குற அளவுக்கு தான் இருக்கு. பாருங்க, லவ் டுடே ரேஞ்சுக்கு வந்து இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து. அந்த காமெடி லவ் எல்லாமே, லவ்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. அது என்ன மாதிரி லவ்னு, டியூஷன் லவ், அதெல்லாம் வந்து நல்லா செம காமெடியா இருந்துச்சு. அப்புறம் இந்த மெச்சூர்டான லவ் வந்து இந்த படத்துல இல்ல. லவ் சீக்வன்ஸ் 3 பேர் வராங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லவ், அதுக்கப்புறம் காலேஜ்ல ஒரு லவ், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றது வேற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவாரு. மைனஸ் இது வந்து ரியாலிட்டியில் நடக்கிறது தான். மைனஸ்னு பார்த்தாக்கா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே மைனஸ் தான் படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ரசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபே பேசாம ஒரு 2 மணி நேரமா எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்து விட்டுருக்கலாம். இது வந்து எங்களுடைய ஒப்பீனியன். உங்களுக்கு அந்த படத்தை பார்த்துட்டு என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. கமெண்ட்ல நீங்க பாட்டுன்னு கழுவி கொட்டலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆமா. So as usual we are signing off. This is Jack. This is Benny.